இப்படி நான் நடிக்கிறத விட்டுட்டு வந்து அரசியல் கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்ல வைக்கப்பட்டு நான் 10 பைசா செலவு பண்ண மாட்டேங்கிறான். ஓகே, செலவு பண்ணாத. அதுக்கு 3 பேர் செலவு பண்ணுறதுக்கு தலைமை ஏற்றுக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா அவர் ஜெயிக்கணும்னு எவ்வளோ முடியுமோ பணமும் உதவி செய்யுது, மற்ற விதத்துலேயும் உதவி செய்யுது. டெல்லியே ஆள்ற, இந்தியாவே ஆள்கின்ற ஒரு அரசியல் கட்சி இவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று எல்லா வேலைகளையும் செய்யுது. அதில் ஈவி மிஷினும் அடங்கும். நான் கேட்குறேன், இந்த 3-4 பேர் இவருக்கு பணம் கோடியாக செலவு பண்ணி 3000 கோடி 4000 கோடி செலவு பண்ணி இவரை முதலமைச்சர் ஆகணும்னு எதுனா வேண்டுதலா? ஆந்திராவுக்கு எதுனா வேண்டுதலா? இந்தியாவே ஆளக்கூடிய ஒருத்தர் இவரை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும்னு எதுனா வேண்டுதலா? இதுலேருந்து புரியல. இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் எங்கே போயிட்டுருக்கு? ஒசூர் பக்கத்தில் வந்துடுச்சு. ஒசூர் பக்கத்தில் விமான நிலையம் வந்துடுச்சு. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொழில்துறையும் நீ பிச்சுக்கின்னு ஆந்திராவுக்கு போயிடும். 2வது இடத்துல இருக்கிற தமிழ்நாடு வேலை வாய்ப்பில் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 5 வருஷம் கழிச்சு எந்த இடத்துலையுமே விற்காது. அப்போ இந்த 3 பேர் செலவு பண்ணாங்களே, அவங்க என்ன வேண்டுதலாக வச்சுன்னு செலவு பண்ணாங்க? அவங்களுக்கும் இன்கம், அவங்களும் 3000 கோடி செலவு பண்ணோம், 10,000 கோடியிலேருந்து 10 லட்சம் கோடி வரைக்கும் சம்பாதிக்கலான்னு அவனும் முடிவு பண்ணி தான் இறக்கியிருக்கான். புரியுதா? பொம்மை முதலமைச்சர்னு சொல்லுவீங்கள்ல, அது இப்போ தாண்டா தமிழ்நாட்டில் நடந்துனுக்குது. ஒரு பொம்மை தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிஏ எதிர்ப்பேன், எண்ணெய் எதிர்ப்பேன், எல்லாத்தையும் எதிர்ப்பேன். டெல்லிக்கு போனால் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கிட்ட போய் காலில் விழுந்து நக்கிட்டு வந்துடுவேன். முடிஞ்சு போச்சு. இன்னும் வெள்ளை வேட்டி கட்டிக்கின்னு வெள்ளை சட்டை போட்டுக்கின்னு நானும் ஜெயிச்சிட்டோம், நாங்களும் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் பொதுமக்கள் இனிமேல் வருங்காலத்தில் ஓட்டு போட போகிறதில்ல, அது 100% உறுதி. இப்போ போய் சேர்ந்தவன்லாம் எப்படிடா கொள்ளடிக்கலாம் அந்த கட்சியிலன்னு போய் சேர்ந்துக்கிறவன், அவன் சேர்ந்த உடனே பாதி கட்சி அழிஞ்சு போச்சு. இனி இந்த நாட்டை காப்பாற்றுவது எந்த கொம்பனாலும் முடியாது. ஒன்று செய்யலாம், அதிமுக திமுக காரன் 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு கூட்டணியாக வச்சு இவனுக்கு எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கி விட்றதோ, இல்லை அன்புமணியை முதலமைச்சர் ஆக்கி விட்றதோ ஆக்கி விட்டால் தமிழ்நாடு தப்பிக்கும். இல்லைன்னு வையே, முடிஞ்சு. தமாஸ் இல்லை. இப்போ எல்லா தொழிற்சாலைகளும் கிட்டத்தட்ட 40-50 தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிடுச்சு, ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இங்கே ஒரு பத்திரிக்கையாளர் சொல்கிறாரு, தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவாலா பணமாக மாற்றி கொண்டு இருக்கிறது. அத்தனை லட்சம் கோடி பணம் அந்த பெண்ணிடம் புழங்க தொடங்கிடுச்சு. 1000-2000 கோடிக்கு மேலே. அது கேட்கும் போதே பயமாக இருக்குது. இவ்வளோ பணம் எப்படா சம்பாதிக்க முடியும்னு அவர் சொல்கிறார். என்ன தூக்கில் கூட போடுங்கன்னு சொல்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லி ஏமாந்தது